வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 16ஆம் நாள். இன்றைக்கான இறைவாக்கு: கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கடவுளை மறவாதே. நினைவில் வைத்திருக்க வேண்டியதை மறந்துவிடுவதும், மறக்க வேண்டியதை நினைவில் வைத்திருப்பதும் மனித பலவீனம். கடந்த கால அனுபவங்களை நாம் எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். கடவுளின் வாக்குத்தத்தங்களையும் அவர் நம்மை வழிநடத்தின விதங்களையும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஏனெனில் அவைகள் நம்மை எல்லா சூழல்களிலும் மன உறுதியுடன் வாழ உதவி செய்யும். குறிப்பாக வாழ்வில் துன்பங்கள் வரும்போது நாம் தடுமாறுகிறோம். கடவுள் இஸ்ரவேல் மக்களிடம் எதிரிகள் படையெடுத்து வந்தபோது அவர்களுக்கு பயப்படாதிருக்கும்படி கூறினார். மேலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த கடவுள் கூடவே இருக்கிறார் என்பதை மறவாதிருக்க அழைக்கிறார். இன்று நாம் வியாதி, கடன் பிரச்சனைகள், இயற்கை பேரிடர்கள் போன்றவை வரும்போது தடுமாறுகிறோம். கடவுள் நமக்கு துணையாக இருக்கும்போது எதிராக வரும் அனைத்து சத்துருக்களின் கைக்கும் அவர் நம்மை தப்புவிக்கிறார். பல வேளைகளில் நம்மோடு கூடவே இருக்கிற கடவுளின் பிரசன்னத்தை உணர மறந்துவிடுகிறோம். இதனால் கடவுளை மறந்து மனிதர்களை நாடி செல்லுகிறோம். அச்சத்தினால் கடவுள் அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார் என கூறும் மக்களை நம்பி ஏமாந்து விடுகிறோம். அனைத்து வேளைகளிலும் நம்மோடு இருக்கும் கடவுளை மறவாமல் அவரிடமே பற்றுதலாய் இருப்போம். அவரே நமக்கு சகாயர் என்று உணர்வோம். நாம் ஜெபிப்போம். சகாயராகிய கடவுளே, வாழ்வின் சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத உமது பிரசன்னத்தை உணர்ந்து வாழ உதவி செய்தருளும். இயேசுவின் வழியே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி: பல வேளைகளில் எதை உணர மறந்துவிடுகிறோம்? பல வேளைகளில் எதை உணர மறந்துவிடுகிறோம்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.